வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்தம் நாளை காலைக்குள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று நாளை மறுநாள் மோந்தா புயலா உருவாகி தீவிர புயலா வலுப்பெறும்னு சொல்லும் வானிலை மையம் 28ஆம் தேதி வாக்குல ஆந்திராவுடைய மச்சிலிப்பட்டினம் அண்ட் கலிங்கப்பட்டினம் இடையே சூறாவளி புயலா கரையை கடக்கும்னு, அதே நேரத்துல காற்றுடைய வேகம் 90 to 100 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வங்கக்கடல்ல உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதா சொல்லும் வானிலை மையம் அக்டோபர் 26ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் அண்ட் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 27ஆம் தேதி ராணிப்பேட்டை, திருவள்ளூர் அண்ட் சென்னை மாவட்டத்தில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அண்ட் வேலூர் மாவட்டத்தில் சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்டோபர் 28ஆம் தேதி தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்டோபர் 29 to 31 வரை தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கணும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 29 to 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. தலைநகர் சென்னைக்கு 27ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 29 வரை அச்சம் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருசா எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல அப்படின்னாலும் கூட அக்டோபர் 27 வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னோ, ஆனா 28 and 29 ஆகிய தேதிகளில் மேற்குறிப்பிடப்பட்ட இதே பகுதிகளில் சூறாவளியுடைய புயல் காற்று மணிக்கு 90 to 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால அக்டோபர் 29 வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும், ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம்.